என்றே எண்ணினும் இளமையோடு இருக்க நன்றிய தருமுறை ஞானமா மருந்தே மலப்பினை தவிர்த்து அருள் வளர்ந்தருகின்ற நலத்தகை அதுவென நாட்டிய மருந்தே சிற்சபை நடுவே திருநடம்புரியும் அற்புத மருந்தினும் ஆனந்த மருந்தே. அங்கே நடம்புரியுதுன்னு எழுதுறாரு, இங்கே அமர்ந்திருக்குன்னு எழுதுறார். ஒரே விஷயத்தை தான் சொல்றார். அவர் கண்ட காட்சிகள் அப்படி அற்புதமாக அமர்ந்த மருந்து இருளற ஓங்கும் மருந்து. அந்த உள்ள இருக்கிற ஒரே ஒரு சொட்டு நமக்கு ஊறி போச்சு அப்படின்னா மூளைக்குள்ள பேர் அறிவாளன் தான். சாதாரண அறிவு இல்லை, பெரிய அறிவு. அந்த ஒரு சொட்டுல இதுதான் அவங்க ஆய்வு பண்ணி சித்தர்கள் எல்லாம் கண்டுபிடிச்சி தங்களுடைய சித்தத்திலே அறிந்து வல்லாரையை சாப்பிடு அறிவு பெருகும், நல்லாரை காண்பதை விட ஒரு வல்லாரையை பாரு, நல்லார் செய்கிறத விட வல்லாரை உனக்கு நிறைய செய்யும், தூதுவளையை பாரு, மனம் ஓயும், கரணம் ஓயும், மனசு ஒரு நிலைக்கு வரும், தியானம் கைக்குள்ளன்னு கதறாத பதறாத, மனம் சிதறாத, கொஞ்சம் கொஞ்சமாக தூதுவளையை சேர்த்துக்கிட்டே வா, உன்னுடைய கரணம் ஓய்வடையும். வள்ளல் பெருமான் கரணம் ஓய்வதற்கும் கபத்தை அறுப்பதற்கும் யோகியதையோட ஔஷதி தூதுவளை. யார் சொல்லுவாங்க நமக்கு? எந்த வகுப்பில் போய் 10,000 20,000 1 லட்சம் 2 லட்சம் கட்டினா கூட இந்த அற்புதமான அனுபவத்தை சொல்லுவாங்களா? உலகம் எங்கே ஓடிக்கிட்டு இருக்கு? நல்லா யோசிக்கணும். ஆக கபத்தை அரிப்பதற்கும் கவன சித்தியை உண்டு பண்ணுவதற்கும். அப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன கொடுக்கணும்? நம்ம வீட்டில் தூதுவளையை ஒரே அடியாக சொல்லிட்டாரே, வள்ளலார் எழுதிட்டாரே, ஒரு நாளைக்கு நல்ல ஒரு 1 கிலோ தழையை அரைச்சி வச்சு மகனை சாப்பிட்றான்னு சொன்னால் மறுநாளே என்ன வரும்? அவ்வளோதான், ரத்தமாக வரும். டாய்லெட் போனால் ஆயில் போனால் அப்படிலாம் செய்யக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளுக்கு 4 தழை, 5 இலை, 10 இலை அப்படி கூட்டிக்கிட்டே போகலாம். தூதுவளையை ரசம் வைக்கலாம், தூதுவளையை துவையல் அரைக்கலாம், தூதுவளையை அப்படியே துவையல் அரைக்கலாம், ரசம் வைக்கலாம், இல்லை குழம்பு கூட்டலாம், எது ஒன்றாலும் செய்யலாம். அப்போ கவன சித்தியை உண்டு பண்ணுவதற்குன்றார். நம்முடைய கவனம் அப்படியே நிற்கணும், புருவத்தில் நில்லுன்னா நிற்கணும். அப்போ தூதுவளை ஒன்று போதாதா? சரஸ்வாரிஷ்டம்னு ஒன்று போடுறாங்க. நம்ம சாமி சிவானந்தர் பரமேஸ்வருடைய முறையில் சித்தாசிரமத்தில் சரஸ்வாரிஷ்டம், அது 5வது மாதத்துலேருந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க சொல்லி சாமி சொல்லியிருக்காங்க. அதை யார் ஒரு கர்ப்பிணி ஸ்திரீ 5வது மாதத்துலேருந்து குடிக்கிறாங்களோ அந்த பிறந்த பிறகு பாருங்களேன், அதை இங்கே பார்க்குறோம் நாங்கள். எவ்வளோ அற்புதமான அறிவு தெரியுமா? சாதாரணமான அறிவு இல்லை. அப்போ கருவிலேயே உருவாக்குறது.